Hi guys, welcome back to our Anime Boys Gaming. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா the walking zombie. சரி, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தப்பாக சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க. சரி, இது இப்போ கவலை இல்லை. இப்போ நம்ம இந்த கேமில் சில மிஷின்ஸ் முடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்காக இந்த கதையை காட்டலான்னு தான் நான் இது பண்ணுறேன். இது ப்ளே ஸ்டோரில் இன்னும் அவைலபிளாக இருக்குது. The walking zombieன்னு போடுங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்துடும். நான் ஃபஸ்ட் பார்ட் தான் விளாட்றேன். உங்களுக்கு செகண்ட் பார்ட் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் விளாண்டு போட்ட வரையும் உங்களுக்காக நான் கொடுக்குறேன் இந்த வீடியோவை. சரி, எல்லோரும் பாருங்கள். இப்போ நம்ம தான் பிறந்திருக்கோம். பிறந்து நம்மளுக்கு வச்ச பேர் என்ன வைக்கலாம்? என்ன பேர் வைக்கிறது? நம்ம பேர் வச்சிரும், அனிமி பாய்னு வச்சிரும். அவ்வளோதான் கைஸ், நம்ம பேர் தான் எல்லாத்துக்கும், நம்ம பேர் தான் நம்ம வைக்கணும். ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நீங்கள் இருக்கீங்களே, உங்களை விட்டுட்டு நான் வேறு எதாவது பேர் வைக்க முடியுமா? என் சேனல் பேர் தான் நான் வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேர் நான் இந்த மாதிரி எதாவது கேம்ஸ்லாம் வந்துச்சுன்னா உங்கள் பேர் வைக்கணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பேரை சொல்லுங்கள். சரி, இப்போ ரன்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தா ஜாம்பி எல்லோரையும் வந்து கற்றுக்கு. இப்போ அந்த ஒரு சைடு இந்த இது மாதிரி இருக்கார்ல, அவர் தான் நம்ம. சரி வாங்க விளாடுவோம். பாருங்க, போட்டுன்னு போட்டோம். சரி கைஸ், எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க, அதனால் நான் போயிட்டேன். சரி, இப்போ ரெகுலராக நம்ம வீடியோ போடுறதில்ல, இதுக்கு மேலே ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வந்துடும். கேம் ப்ளே வீடியோ தான். இப்போ வந்து டிஸ்ட்ராய் ஆல் இன்கமிங் ஜாம்பிஸ். நம்ம 6 ஜாம்பியை போட்டுயாச்சு, 8 ஜாம்பியை போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போகணும். என்ன எங்கடா குழந்தை? அது இருக்குது. இந்த குழந்தைய தூக்கிட்டு போகணும். கீழே வந்த ஜாம்பிஸில் அந்த குழந்தைய கடிக்கலையே, அதான் இப்போ வரைக்கும் எனக்கு சந்தேகமாகவே இருக்குது. சரி, இந்த குழந்தைய தூக்கி இது உள்ளார போடு. அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த மிஷல் கன் எட். இப்போ பாரு ஜாம்பி எல்லாத்துக்கும் உள்ளே போகிற அடி. கில் த ஜாம்பி 15 ஜாம்பியை கொல்லணும். நல்லதாக கொடுத்துருக்கீங்க. சரி, பார்த்துப்போம். எல்லாத்துக்கும் ஹெட்ஷாட் தான் வைக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு நிறைய ஜாம்பிஸை போட்டு தள்ளணும்ல, 8 ஜாம்பி கிட்டே போட்டு தள்ளணும். சரி, அது இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இதை போட்டு தள்ளி இல்லாத ஜாம்பி மண்டை சதுருச்சு. கைஸ், இவரும் மண்டை சதுருது ஜாம்பிக்கு. சரி, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நான் கேட்க மாட்டேன். இன்னும் இந்த வீடியோக்கு யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் அப்படியே பண்ணிடுங்க. அப்படியே நம்ம மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரி, நம்ம இப்போ நேராக இப்போ எங்கே போகிறோன்னா நம்மளோட இடத்துக்கு தான். சரி, இப்போதைக்கு நம்மளுக்கு டிப்ஸு கொடுக்குறாங்க. இந்த டிப்ஸ்லாம் நான் ஏற்கனவே படித்தாச்சு. ஏற்கனவே நான் இதை ஒரு தட்டி விளாண்டுருக்கேன், ஆனால் கேம் ப்ளே போட்டதில்லை. உங்களுக்காக இப்போ ஃபஸ்ட் டைமாக நான் கேம் ப்ளே போடுறேன். அது இந்த மாதிரி ஜாம்பி கேம்ஸ் தான் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஜாம்பிஸ் கேம் வேணுமா, அனிமி கேம் வேணுமா, இல்லாட்டி ஹாரர் கேம் வேணுமா, இல்லாட்டி கிரானி கேம் வேணுமா, இந்த மாதிரிலாம் கேளுங்க. நான் எதாவது போட்டு வரேன் 20 years லேட்டர். இந்த மாதிரி இதுதான் நம்மளோட இது. ஃப்ராங்க்னு ஒருத்தன் இருக்கான். சரி விடுங்க, நம்ம பார்த்துப்போம். இவன்ட்டு தான் நம்ம கன்று வாங்கணும். சரி, பார்ப்போம். யார் அது கண்ணு முழிக்கிறது? ஓ, நம்ம தான் அதா. சரி, எந்திரிப்போம். என்னதுரா இப்போ பண்ணுறது? சரி, இப்போ என்ன பண்ணணும்னு தெரில. அங்கே எல்டர்னு யாரோ இருக்காங்க, அவங்கள போய்ட்டு கேட்போம். சொல்லுங்கள் எல்டர், என்ன வேணும்? ஹாப்பி 20th பர்த்டே, ஹவு ஸோ டூ யூ ஃபீல்? இதுக்கு நம்ம ஐ எம் ஜஸ்ட் லுக்கிங் அரவுண்ட் அதை கொடுத்துப்போம். இதுக்கு வந்து நோ ப்ராப்ளம் எல்டர்னு கொடுத்துப்போம். அதுக்கு நோ ப்ராப்ளம்னு கொடுத்துப்போம். சரி, இப்போ நம்ம நேராக ஃப்ராங்க்கு கிட்டே தான் போனோம். வாங்க ஃப்ராங்க், எப்படி இருக்கீங்க தலைவரே? சரி, இப்போ நம்ம இதில் இந்த ஷார்ட் கன் வாங்கிப்போம். இது பொட்டுன்னு போடும் இந்த கன்று, அதால் இந்த கன்று வாங்கிக்கலாம். அடுத்தியா தேங்க்ஸ் அப்படி கொடுத்துக்கலாம். சரி, ஓகே, வாங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிடலாம். ஷூட்டிங் ரேஞ்சர் அங்கே போய்க்கலாம். அங்கே போயிட்டு இப்போ திரும்ப டிப்ஸு கொடுக்குறாங்க. போன தட்டி கொடுத்த அதே டிப்ஸு தான் இது. சரி, இதை கொஞ்சம் மட்டும் அப்படியே பார்த்து வச்சுப்போம். சரி, நீங்களும் பார்த்து வைக்கணுன்னா பார்த்து வச்சுக்கோங்க கைஸ். நீங்கள் இந்த கேம் எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஓப்பன் த டோர். சரி வாங்க போய்ட்டு ஓப்பன் பண்ணலாம். ஓகே, அடுத்து சூஸ் யுவர் வெப்பன். அதான் பார்க்க நல்லா இருக்குது, அது எடுத்துப்போம். ஓகே, இப்போ பேக்குக்குள்ளார போயிட்டு அந்த இன்னொரு பேக்குள்ளார போயிட்டு அந்த கன்னை சூஸ் பண்ணி எக்யூ பண்ணிக்கலாம். எக்யூ பண்ணோன்னே அந்தையே தூக்கி எக்யூ பண்ணிக்கலாம். எக்யூ பண்ணியாச்சு. அடுத்து இப்போ வெளியே போய்க்கலாம். சரி வாங்க, டிஸ்ட்ராய் த ப்ராக்டிஸ் டம்மிஸ் 4 இது பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த கட்டையை வச்சுட்டு இது பண்ணணும். வாங்க இந்த கட்டையை வச்சு தான் இது. இந்த கட்டையை வச்சு போடு போடு போடு. யாருக்கிட்ட வெண்ணமாவன வாங்கு வாங்கு, நல்லா வாங்கு, குத்து. இந்த மட்டும் அடி வாங்கணும். ஏன்னா நாங்கள் யார்? அனிமி பாய்ஸ். என்னோடய சப்ஸ்கிரைபர் இன்னும் எனக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி கைஸ், உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இனிமேல் எனக்கு நீங்கள் அதிகமாக சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. சரி, இன்னும் இது வெளியே போக முடியல. ஆனால் பைக்கில் நிற்கிது, வெளியே போக முடியல. பைக்கில் தான் இவன் வந்தான் போல். வரும்போது எப்படி எல்லா ஜாம்பிஸும் சமாளிச்சிருப்பான்? எவ்வளோ ஜாம்பிஸ் வந்துச்சு, அந்த ஜாம்பிஸில் எப்படி இவன் சமாளிச்சிருப்பான்னு தான் தெரில.
சரி என்னது இங்கே 4 இது ப்ராக்டிஸ் டம்மி இருக்குது. இல்லை 1 2 3 எங்கடா 3 3 4. ஓகே மிஷன் கம்ப்ளீட்டட் ஷூட்டிங் ட்ரைனிங். ஓகே நெக்ஸ்ட் இப்போ பேக்குள்ளார போய்ட்டு மேப்பில் போயிட்டு திரும்ப நம்ம இடத்துக்கே போயிடலாம். நம்ம இடத்துக்கு போனோன்னா இது இங்கே பாருங்கள் இதெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளுக்கு கைடாக இருக்காங்கன்னு அது மட்டும் நல்லா தெரியுது. சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? உள்ளார வந்தாச்சு. இப்போ இவங்கள்ட்ட கேட்போம். ஐ எம் ஹங்க்ரி. யாரா? ஆமாம் அந்த சின்ன பொண்ணு ஹங்க்ரின்னு சொல்லுது. இவன்ட்ட ஒன்றும் கேட்க போகிறதில்ல. யார் அது? ஃப்ராங்க்கு கிட்ட யாரும் துப்பாக்கி வேண்டு போகிறாங்க. டன்ஸ் இட் வாஸ் எ பீஸ் ஆஃப் கேக். நம்ம இதில் பாய் கொடுத்துட்டு போயிடுவோமா? சரி அதே கொடுத்துருவோம். சரி பாயை கொடுத்தோம். ஓகே போயிட்டு அங்கே அந்த ஹங்க்ரின்னு சொல்லிச்சு அந்த பாப்பாட்ட தான் கேட்போம். என்னாச்சு? ஹாய் ஹவு இட்ஸ் கோயிங்? இட்ஸ் ஓகே. இதில் நம்ம கீழே உள்ளதுன்னா மேலே உள்ளது கொடுக்க முடியாது. சி யூ லெட்டர் அது மட்டும் கொடுத்துப்போம். சரி போவோம். இப்போ நெக்ஸ்ட்டு அங்கே யாரும் இருக்காங்களே போரிஸ். சரி சாரி கைஸ் பேர் தப்பாக படிச்சுருந்தா மன்னிச்சுக்கோங்க. சரி நம்ம இதில் வந்து கண்டினியூவே கொடுத்துருவோம். நாட்டின உள்ள கொடுக்க வேணாம். நம்மளுக்கு அப்போ தான் காசு தருவாங்க. இது டெட்லி ஜாபா? என்னதுரா அது? கைஸ் உள்ளார பார்த்தீங்களா? என்ன கைஸ் இது? என்ன கைஸ் இது? இவ்வளோ சாணி கிடக்கு. இதெல்லாம் மனசு பெய்ய என்ன பெய்ய கைஸ் இது? இந்த மாதிரிலாம் பார்க்க அருவருப்பாக இருக்குன்னா தயவுசெய்து இந்த கேமை மட்டும் இந்த லெவலை மட்டும் நாட்னவை கொடுத்துருங்க கைஸ். நான் தெரியாதரமாக கண்டினியூ கொடுத்துட்டேன். அதால் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு இப்போ ஒழுங்காக வெளியே போயிடணும். சரி கோடலை பிடுங்குது எனக்கு இங்கே. என்ன கைஸ் கோமட்டுது. வெளியெல்லாம் பெயிண்ட் வச்சுருக்காங்க கைஸ். என்ன கைஸ் பண்ணுறது இப்போ இதை? எனக்கே மன வருத்தமாக இருக்குது. சரி விடுங்க பார்த்துப்போம். இப்போ நம்ம நேராக போய்ட்டு ஃப்ராங்கி கிட்டே கேட்போம். வாட்ஸ்அப் அந்த இதே கொடுத்துரும். அடுத்து டெல்மி மோரே கொடுப்போம். ஏன்னா அதெல்லாம் நான் படித்து பார்த்தேனே. அதெல்லாம் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட படித்து காட்டல. சரி ஐ ஆம் ஆன் இட் அது கொடுத்துரும். அவ்வளோதான். நம்மளுக்கு ஆமோ கிடச்சிரும். அடுத்து ரேஜ் கிடச்சிரும். எல்லாமே கிடச்சிரும். சரி கைஸ் இப்போ வரை இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேன் எல்லா என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அடுத்து போடுற வீடியோலாம் கொஞ்சம் ஹாரராகவும் அனிமி வெளியாகவும் இருக்கும். இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பெல் நோட்டிஃபிகேஷன் ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வந்து வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். சரி இப்போ நம்ம திரும்ப விட்ட போய்க்கலாம். டன் இட் வாஸ் ஹெல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே நோ வரிஸ் அதிலே கொடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். இது சரி இதுக்கு மேலே நம்மளால் என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேலே பண்ண வேண்டியதெல்லாம் அவங்க தான். நம்ம ஏதாவது மிஷின்ஸ் கொடுத்தா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நம்மளுக்கு யாருமே மிஷின்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மிஷின் கொடுத்தாங்கன்னா என்ன கொடுத்தாங்க? அந்த ஷூட்டிங் ட்ரைனிங் மட்டும்தான் கொடுத்தாங்க. அதுக்கு மேலே ஒன்றுமே கொடுக்கல கைஸ். நம்மளை நம்ப வச்சு மோசம் ஆக்கிட்டாங்க கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? ரொம்ப போர் அடிக்குது கைஸ். சரி இங்கேருந்து எதாவது பண்ணிக்கிட்டு இருப்போம். இவ்வளோலாம் பார்த்தா நம்மளை பை பண்ண சொல்கிறாங்க. பை பண்ணுறதுக்கு இப்போதைக்கு நம்மள்ட்ட அந்த காயின்ஸ் இல்லை. சரி இப்போ நம்ம நேராக போவோம். எங்கே போனோன்னா நம்ம வீட்டுக்குள்ளே போய்க்கலாம். வீடுன்ற பாருங்க ரூமில் போய்க்கலாம். என்ன அந்த பாக்ஸ் தரங்களே கைஸ்? என்ன கைஸ் ஒரே இதாக இருக்குது போதைப் பொருட்களா இது? சரி விடுங்க பார்த்துப்போம். இப்போதைக்கு அது தானே இவன்ட்டா இருக்குது. இவன் தானே அந்த கேமில் இருக்குது. இந்த கருமம் பாத்ரூம்குள்ளார மட்டும் வரக்கூடாது. பேக் காமெண்டிக்கிட்டு வருது அந்த பாத்ரூமை பார்த்தாலே.